இந்த வாரம் வீக்கெண்டோட கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் கமுரி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ஹவர் எபிசோட்ல இன்ன வரைக்கும் அந்த மைக் பிரச்சனைய காட்டாம இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல அந்த மைக் பிரச்சனைய வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க. ஒரு எஃப்ஜே சின்னதா தப்பு இல்ல, மிகப்பெரிய தவறு தான். ஒரு எபிசோடு ஃபுல்லா வச்சு அடி அடின்னு அடிச்சாப்ல. இந்த மைக் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. பிக் பாஸ் கதறி இருக்காரு. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. அதனால வீட்ல இருக்க பால், முட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால வீக்கெண்ட் சனிக்கிழமை கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து கமருதீனையும், பார்வதியும் விட்டு விரின்னு பிரிக்க போறாரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது போன வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கத்துனதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 1 எபிசோட்ல காமிக்கவே இல்ல. இந்த மைக் பிரச்சனைய வந்து பெருசா காமிக்கல. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வீக்கெண்ட்ல வந்து கேட்டுருக்கணும். ஒரு விஷயம் ஹிண்ட் என்ன அப்படின்னா, 1 ஹவர் லைவ் தான் வந்து மக்கள் அதிகமா பார்ப்பாங்க. டிவிலயா இருக்கட்டும், நெறைய இடத்துல பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது 24x7ல வர நெறைய பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த போன சீசன் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாஞ்சோறு வந்து நைட் வந்து திருட்டு பிரியாணி ஏதோ ஒண்ணு சம்திங் தின்னு சாப்ட்டாய்ங்க. அது வந்து 1 ஹவர் எபிசோட்ல வரல. பார்த்தீங்கன்னா 24x7 தான் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அது தொடர்ந்தனால தான் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டார். அதே மாரி போன வாரம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலருந்தே விஜே பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருமே மைக்க மறைச்சுக்கிட்டு பேசுறது, வாய பொத்திக்கிட்டு பேசுறது. பார்வதிய பொறுத்தவர அவங்க மைக்கே மறைச்சுப்பாங்க. கமருதீனோட மைக்கையும் மறைச்சுட்டு பேசுறது. இதுல ஹிந்தியில வேற பேசுறது. அதுக்கப்புறம் வாய்க்குள்ள வந்து காதுக்குள்ள வச்சு குசு குசுன்னு பேசுறது. இந்த மாரி தொடர்ந்து இந்த மாரி செய்கைகள தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேத்து நைட்டு அதாவது முந்தா நேத்து நைட் நெனைக்கிறேன். இவங்க 2 பேரும் அததான் பண்ணிட்டு இருந்தானுங்க. பிக் பாஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு மேல இவங்கள விட்டா வேலைக்கு ஆகாது. இந்த வாரம் இவங்கள வச்சு தான் கன்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா பிளான் பண்ணி சோழிய முடிச்சு விட்டாரு. நீங்க சாரி கேட்டாலும் என்ன பண்ணாலும் நான் கேட்கிற மூட்ல கிடையாது. உங்களுக்கு தண்டனை குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கவங்களையும் சேர்த்து வந்து தண்டிச்சிருக்காரு. அப்பதான் வீட்ல இருக்கவங்கலாம் சேர்ந்து இவங்கள அடிப்பாய்ங்க, திருந்துவாய்ங்கன்னு சொல்லிட்டு, கமருதீன் சொல்றாரு. அதாவது பார்வதினை யாரோ அரவரோ யாரோ கேட்கும்போது, அவன ஏமாத்திருவாளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவள ஏமாத்த மாட்டேன். வெளியில போயிட்டு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அவ தான் என்ன ஏமாத்திருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நேத்து ஜட்டிய பத்தி ஏதோ பேசினாய்ங்க. அந்த மாரி வந்து அப்புறம் அவ சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு வேர்ட கூட வந்து எழுதி கையில காமிச்சாய்ங்க. கவர் போட்டு சாப்பிடலாம். அந்த மாரி வந்து எக்ஸெட்ரா நெறைய இவங்களால எவ்வளோ 18+ குடுக்க முடியுமோ அந்த அளவு பேசிட்டாய்ங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் வந்து தெளிவா பார்க்குறேன். எதனால அப்டின்னா, இது கொஞ்சம் ஹார்ஷா கூட இருக்கலாம். இவனுங்களுக்கு எதனால இவ்வளோ தைரியம் அப்டின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது என்னன்னா, கமருதீன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்கள யாரும் கேட்க பார்க்க ஆள் கிடையாது. இப்ப வியானா வந்து ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. ஐயோ! எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நீ எங்க அம்மா பார்ப்பாங்க பார்க்காதன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹார்ஷா இருக்கு. எனக்கு ஒரு ஒரு மாரி தான் இருக்கு இது சொல்றதுக்கு. கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் யாருமே இல்ல. இந்த அரோராவும் அதான் ஃபீல் பண்றாங்க. அது என்ன மாரி நெனச்சனால தான் அழுவுறேன்னு சொல்லிட்டு. அதனால கேட்க பார்க்க ஆள் கிடையாது. நம்ம தான். யாரு நம்மள கேட்டுற போறா? அப்டின்ற தைரியம் கமருதீனுக்கு கன்ஃபார்ம் இருக்கு. விஜே பார்வதிய பொறுத்தளவு சர்வைவர்ன்ற ஷோல வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ். அதுல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க இது பண்ணாங்க. அதே மாரி ஒரு சில குக் வித் கோமாளில கூட வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, அவங்க வந்து அ இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எல்லாம் போய் பாருங்களேன். மைக்க புடிச்சு ரோட்ல கேட்க கூடாத கேள்வியெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ போல்டா இருக்கு. இது உள்ள வரும்போதே போல்டு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்க வீட்ல வந்து அவங்க ஆல்மோஸ்ட் பேசி கன்வின்ஸ் பண்ணிருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவங்க வீடியோலலாம் கூட அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, போல்டா தான் இது பண்றாங்க. அதனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவங்க ஒரு வீடியோல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள்ட்ட பேசுறத பத்தி ஒரு விஷயம் வந்து கரெக்ட்டா சொன்னாங்க. எக்ஸாக்ட்டா என்னன்னு சொல்லி தெரியல. பசங்க கூட லிவிங்ல இருக்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்த பத்தி வந்து அவங்க வீடியோல பேசியிருப்பாங்க. அவங்க காஸ்டியூம்ஸ பத்தியும் வந்து தனியா தான் பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க எதுக்குமே பயப்படுற ஆள் கிடையாது. அதனால 2 பேருக்கும் வந்து பிக் பாஸ்க்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சுத்தமா அவிங்க பயப்பட மாட்டாங்க. அதனால 2 பேரும் வந்து துளுர் விட்டு போச்சு. அதனால அவிங்க என்ன வேணா பேசுவானுங்க. அதுதான் வினோத் சொல்றாரு. "ஏய் அப்படி மைக்க மறைச்சு நீங்க என்னடா பேச போறீங்க? அப்படி பேசுறதா இருந்தா வெளியில போய் பேசி தொலைங்கடா" அப்படிங்கிறேன். இந்த ஷோவே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ. அதாவது நீங்க மைக்க மறைச்சு பேசக்கூடாது. நீங்க பொது வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க? அததான் படம் புடிச்சு காட்டுறாங்க. 24x7 வந்து உங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, விதிமீறல் இது. அது தெரியாம வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காய்ங்க. வீக்கெண்ட்ல இந்த வாரம் கண்டிப்பா வந்து வாங்கி கட்டிப்பாய்ங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன்.
உங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேரும் தொடர்ந்து இந்த மாரி விதிமீறல், இவங்க பண்ற 18+ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.